தாவேகாவை நோக்கிய விமர்சனங்களுக்கு மட்டும் பதிலளிக்கிறாரா முதலமைச்சர்? சோஃபா மாடல், குதிரை பேரம், திடீர்னு வந்துட்டாங்க, திமுக தயவால் ஆட்சி அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் உதயநிதி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பேச்சில் இருந்தது. அதே நேரம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா, தூய்மை பணியாளர்கள் தனியார் மயப்படுத்துறது, மின்வெட்டு, பள்ளிகளில் சினிமா பாடல்கள், பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்களும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பேச்சில் இருந்தது. இரண்டாவதாக சொன்ன விஷயங்களுக்கு பெரிதாக முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணலை. ஆனால் சோஃபா மாடல், குதிரை பேரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக பதில் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. தாவேகாவை நோக்கிய விமர்சனங்களுக்கு மட்டும் பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதில் வேறு ஏதேனும் மெசேஜும் அடங்கியிருக்கா? இல்ல, அவர் தாவேகாவுக்கு தான் பதில் கொடுக்கிறார். தாவேகா அரசின் மீதான விமர்சனங்களை தானே முன்வரிசையில் நின்று, நீங்கள் முதல் சுற்றில் கேட்டதை போல தன்னோட தரப்பு தொண்டர்கள் என்ன பதில் சொல்லணுங்கிறத தான் ஒரு திசையை காட்டுகிறார். அவர் பெரிய மக்கள் பிரச்சனைகளாக ஏற்பட்ட, நீங்க சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள் விவகாரம், இடதுசாரிகள் இன்னைக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. 12 மாநகராட்சி நீங்க தூய்மை பணி செய்யக்கூடியதற்கு தனியாருக்கு கொடுப்பதற்கான டெண்டர் என்பது 12 மாநகராட்சி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. நீங்க கடந்த முறை அவர்கள் போராட்டம் செய்த போது பனையூருக்கு அழைத்து பேசினீர்கள். சென்னை மாநகராட்சியில நடந்த அந்த போராட்டத்தின் போது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது உங்களுக்கு பக்கபலமாக இந்த அரசு நிற்கும். நீங்க பதில் சொல்லணுமே, அதுக்கு பதில் சொல்லல. ஆனா தாவேகாவின் மீதான விமர்சனங்களுக்கு எல்லாம் பவுன்ஸ் பண்றது போல நம்ம அது மாதிரி கிட்டத்தட்ட அதையெல்லாம் தற்காக்கிறார். அது என்ன கிரவுண்ட்ல போறது. அவரு எப்பொழுதுமே மக்கள் நிர்வாகத்தை விட கட்சி நிர்வாகத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. நான் முதல்வர் மீதான மட்டுமான விமர்சனமாக சொல்ல, தாவேகாவினுடைய விமர்சனமாக வைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு புதிய அமைச்சர்கள், நீங்க சொன்னீங்க எல்லாருமே புதியவர்கள், செங்கோட்டையன் அவர்களை தாண்டி அமைச்சரவையில அவ்வளவு பேரும் புதியவர்கள். விஜய் அவர்கள் முதல்வராக புதியவர், அரசியலுக்கும் புதியவர், 2 ஆண்டுகள்ல முதல்வர் ஆயிட்டாரு. இவ்வளவு பெரிய ப்ராசஸ்க்கு நடுவுலையும் சனிக்கிழமை தோறும் இணைப்புகளா நடத்த முடியுது. அப்ப அவர்கள் கட்சி கட்டமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அதை நோக்கி போயிட்டாங்க. கட்சி கட்டமைப்பு, கட்சியினர் எப்படி களமாடணும், அதற்குத்தான் கூடுதல் முக்கியத்துவம் என்பதாக களம் மாறி இருக்கு. பட் மக்களும் விஜய் அவர்களை பார்த்தாலே, நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு பத்திரிகையாளராக ஒரு வருத்தப்பட்டும் சொல்றேன். அதே நேரத்துல தமிழக மக்களுடைய அரசியல் ஆர்வத்தை உள்ளபடியே மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறேன். விஜய் வருகைக்கு முன், விஜய் வருகைக்கு பின் ரெண்டா பிரிக்கிறேன். விஜய் வருகைக்கு முன்பு அரசியலை பார்த்தவர்களை விட இப்பொழுது கூடுதல் நபர்களுக்கு அரசியலின் மீது ஆர்வம் வந்திருக்கிறது, கவனிக்கிறார்கள். ஆனா அதுல என்ன நான் ஒரு வருத்தம், வேதனை அப்படின்னு சொல்றேன்னா, அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட ஆரோக்கியமான அரசியலையும் எதிர்பார்க்கல. அவர் வந்தா போதும், இந்த செய்கை செய்வது அல்லது அவர் ஒரு குட்டி கதை சொல்வது, இந்த ஸ்டைல் போதும் அவங்களுக்கு. ஒரு என்டர்டைன்மெண்டா அதை பார்க்கக்கூடிய கலைச்சூழலும் கொஞ்சம் உருவாயிருக்கு. அது கொஞ்சம் ஆபத்தமானது நான் பாக்குறேன். மற்றபடி விஜய் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய இளைஞர் பட்டம் திறந்து விட்டது. அவர்களை ஒரு அற வழியில அல்லது நல்ல வழியில திரட்டுறதுக்கு அவர் முயற்சிக்கிறார். நான் இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட அரசு பணத்தை கை வைத்தாலும் விட மாட்டேன், வைக்கவும் விட மாட்டேங்கிறார். நீங்க வைத்தால் விட மாட்டேங்கிறது வேண்டுமானால் ஆண்டவர்களுக்கு பொருந்தும், வைக்கவும் விட மாட்டேன்னா இப்ப ஆளக்கூடியவர்களுக்கு பொருந்தும். நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள், அவர்களுக்கு பணமே பெரிய விஷயமாக இருக்கும். செலவு பண்ணி ஜெயிக்கல. நீங்க திமுக, அதிமுக கோடிகள்ல கொடுத்து கிரவுண்ட்ல செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை எடுக்கணுங்கிற தேவை இருக்கும். நான் இது ஒரு திறந்த மனதோடு தான் விமர்சிக்கிறேன். எனக்கு பல கோடிகள் செலவு பண்ணி தான் திமுக, அதிமுக சீட்டு வாங்க முடியும், ஜெயிக்க முடியும். சீட்டு வாங்குறதுக்கே அவர் ஒரு 5-6 கோடி செலவு பண்ணி கிரவுண்ட்ல இருந்து நலத்திட்ட உதவிகள் செய்து, தலைவர்கள் பிறந்த நாள்ல கவனம் எடுத்து, போஸ்டர் ஒட்டி, பேனர் கட்டி, அந்தந்த நாள்ல நாளிதழில் விளம்பரம் கொடுத்து, கிட்டத்தட்ட பல இடங்கள்ல பல வகையான விஷயங்கள் செய்துதான் சீட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுக்கு நோட்டு, அதுல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சமூக கோயில்களுக்கா போய் அந்த சமூக கோயில்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து, பல விஷயங்களை கரெக்ட் பண்ணி, பல ஆண்டுகள்ல சமூக தலைவர்களை சந்தித்து, கட்சியினர் யாரு, கிளைச்சியினர் யாரு, பூத் கமிட்டி யாரு, யார் யார் எந்தெந்த ஊர்ல இருக்காங்க, ஒரு வார்டுக்கு எத்தனை ஓட்டு, இவ்வளவு கணக்கு எடுத்துதான் ஒரு திமுக, அதிமுக ஜெயிக்கிறாரு. தொகுதி எங்க இருக்குன்னு தெரியாம இன்னொரு பகுதியில போய் நன்றி சொல்றாரு ஸ்ரீநாத் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர், ஜெயிக்கிறாரு. அப்ப நீங்க இந்த வெற்றிக்கு அந்த வெற்றியை நம்ம ஈடு செய்ய முடியாது. அப்ப இவர்கள் புதிதாக ஒரு பெரும் வெற்றியை பெற்றவர்கள், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய அதே நிலையில் தக்க வைக்க வேண்டிய தேவையும் இருக்குன்னு நினைக்கிறார் விஜய். அந்த இடம் உண்மையிலே பாராட்டலாம். அவர் சொல்றாரு, அரசு பணத்தை தொட்டாலும் விட மாட்டேன், இனி தொடுபவர்களையும் விட மாட்டேன்ங்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான இடங்கள் விஜய் தூய்மையான அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது கிரவுண்ட்ல ஜெல்லாகும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுல தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப நம்ம தொடர்ந்து சொல்றாங்க பார்ட்டி ஃபண்டை நிறுத்திட்டோம், அது மாதிரியான விஷயங்களை நம்ம பேசணும். அதெல்லாம் உள்ளபடியே ஒரு பாராட்ட வேண்டிய அம்சம் ஒன்று. ஆனா இந்த பார்ட்டி ஃபண்டை நிறுத்துறதுனால கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் எப்ப தெரியுமா லஞ்சம் ஒழிஞ்சு நினைப்பாங்க. சாதாரணமா நம்ம வில்லேஜ் ஆபீஸ் போறோம், பிஏஓ ஒரு சர்டிபிகேட்டுக்கு கூட 200 ரூபா வாங்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வருது, அதுக்கு போலீஸ்காரர் ஒரு 500 ரூபா வாங்கல. அதுதான் மக்கள்கிட்ட நேரடி தொடர்புடையது. இப்ப பார்ட்டி ஃபண்ட் கொடுத்து டெண்டர் எடுக்கிறது யாரு? பெருங்கோடீஸ்வரர். அந்த பார்ட்டி ஃபண்டை இவங்க நிறுத்திட்டாங்க. அந்த டெண்டரை பாஸ் செய்யக்கூடிய அதிகாரி என்ன நினைக்கிறாருன்னா,
நமக்கு இனி கூட ஒரு 2% வச்சு வாங்கிக்குவாதான் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க வேண்டாம்ல. கிரவுண்ட்ல மக்கள் மனதில் பேசக்கூடியதை நான் சொல்றேன். சோ அது மாதிரியான இடங்கள்ல முதல்வர் இன்னும் கவனம் செலுத்தவும் வேண்டியிருக்கு அப்படின்னு பாக்குறேன். நீங்கள் கேட்டதை போல தாவேக்காவினர் களமாடுவதற்கு பதில் சொல்கிறார், அப்படித்தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சமீபத்துல தேசிய அரசியல்ல நம்ம பல விஷயங்களை பார்ப்போம். பாஜக காங்கிரஸ் தலைவர்களை நோக்கி கேள்விகளை அடுக்கி தள்ளிடுவாங்க. அதற்கு பதில் சொல்ற இடத்துல தான் காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சரி இருப்பாங்க. ஆனா முடிவுல ஜெயிக்கிறது பாஜக. அதாவது அந்த நெரேட்டிவ் செட் பண்ணி அட்டாக் மூட்ல போறது பாஜக. ஆனா இங்க அதை ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் திமுக கையில எடுக்கிறாங்க. பல விஷயங்களை புகார்களாக சொல்றாங்க, அட்டாக் மூட்ல இருக்காங்க. அதற்கு விஜய் பதில் சொல்றார். ஆனா முடிவுல ஜெயிக்கிறது விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா இது கிட்டத்தட்ட ஒரு பாஜகவினுடைய யுத்திங்க. நான் என்ன யுத்தின்னு நான் சொல்லிடுறேனே, ஒரு கொள்கை எதிரி பாஜக விஜய் அவர்களுக்கு. நான் அதை சொல்லிட்டு இதுக்குள்ள வந்தேன்னா இன்னும் தெளிவு கிடைக்கும். பாஜக கொள்கை எதிரி விஜய் அவர்களுக்கு. இந்த உலகத்திலே கொள்கை எதிரியிடமிருந்து கொள்கை எடுத்திருக்கிறது யாருன்னா விஜய் அவர்கள் தான். என்ன கொள்கைன்னு சொல்லிடுறேன். மோடி அவர்கள் இதுவரை பிரச்சனை பார்த்திருக்காரா? பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்காரு. அந்த 12 ஆண்டுகள்ல சந்தித்ததில்ல. அவர்கள் கூட மங்கி பார்த்துட்டு மனதின் குரல்னு தனியாவது பேசுகிறார். ஆல் இந்தியா ரேடியோ, அந்த அகில இந்திய வானொலியின் வாயிலாக ஒரு பதிவு செய்யப்பட்ட குரலை அவராது பேசுகிறார். அவர் அந்த கொள்கை எதிரி கூட்டத்திலிருந்து ஒரு கொள்கை எடுக்கிறார்கள். முதல்வர் செய்தியாளர்கள் சந்திப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் என்றைக்காவது இப்படி பேசுறப்ப இந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு டிவி ஷோ வரும். அதோட முதல் சீசன் ரொம்ப ஃபேமஸ். பிக் பாஸ்ங்கிற ஷோ அதோட முதல் சீசன் ரொம்ப ஃபேமஸ். அதுல கஞ்சா கருப்பும் இன்னொரு ஒரு பரணிங்கிற ஒரு நடிகரும் இருப்பாங்க. கஞ்சா கருப்பு எப்ப பார்த்தாலும் இங்க இருந்து அங்க போனாலும் அங்க இருந்து இங்க போனாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த பரணி பையதாங்க காரணம்னு சொல்லுவார். அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ் அந்த நேரத்துல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன். அதே மாதிரி பாஜக என்ன செய்வாங்கன்னா, என்ன நிர்வாக கோளாறுகள் வந்தாலும், என்ன நிர்வாக குறைபாடுகள் இருந்தாலும், 50 ஆண்டுகள் 50-60 ஆட்சி செய்த காங்கிரஸ் தாங்க காரணம். இதுக்கெல்லாம் உடனே நாங்க சரி செஞ்சிட முடியுமா? நாடு இப்படி ஆனதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். அப்படியே அதே பாலிசி தான் விஜய் அவர்கள்ட்ட. திமுக என்னதான் பிரச்சனைகளை பேசினாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு உதாரணத்துக்கு நீங்க 10 மாசம் டிஜிபி போடலைங்க, மது போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், ஆமாங்க நீங்க தாங்க காரணம். கஞ்சா கலாச்சாரம் பெருகிறதுக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல அழிச்சிட முடியுமா? அது நீண்ட காலமா நீங்க ஊற செஞ்சுட்டீங்க தமிழ்நாட்டுல. அப்படி எல்லாவற்றுக்கும் திமுகவின் மீது ஒரு ஒரு பால திருப்பி போடுறாரு. பட் இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையானா, இந்த நொடியில நான் களத்தை பார்த்த அனுபவத்துல தாவேக்காவுடைய கருத்து அல்லது விஜய் அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது எப்ப ஏற்றுக்கொள்ளப்படாம போகும்னா, ஒருவேளை இன்னும் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இதே விஷயத்தை விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் எடுபடாமல் போகலாம். இது ஒரு 6 மாதங்கள் 1 வருடம் என்பது ஹனிமூன் பீரியட் தான். அந்த பீரியட் வரை இதை சொல்லலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவர் அதை சொல்வார். அப்படி சொல்றதன் மூலமா இதுல விஜய்க்கு தான் லாபம் இருக்கு அப்படின்னு உள்வாங்க. இறுதியான ஒரு சுற்றுல எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றம் இந்த அரசியல் களம் எல்லாம் சேர்த்தே சொல்லிடுங்க. இல்ல, நல்ல ஆரோக்கியமாகத்தான் எதிர்க்கட்சிகள் செயல்படுறாங்கன்னு பாக்குறேன். நீங்க தனிநபர் விமர்சனத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் அது தொடங்கியது விஜய் அவர்கள் தான். அதனால அதை கூட நம்ம விமர்சிக்க தேவையில்லை. மற்றபடி எதிர்க்கட்சிகள் ரொம்பவே ஆரோக்கியமா தான் செயல்படுறாங்கன்னு நான் பாக்குறேன். ரொம்ப குறிப்பா சட்டமன்றத்தினுடைய ஆளுநர் உரையின் மறுநாள் ஆஸ்டின் அவர்கள் பேச்சு, நாகர்கோவில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் நல்ல அன்றைக்கே கவனம் ஈர்த்தார். சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, அதனுடைய முக்கியத்துவம் எல்லாவற்றிற்கும் கேள்வி எழுப்பினார். பல கேள்விகள் எழுப்பினார். அதுல இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு இப்ப அவங்களும் பாருங்களேன், நீங்க சபையில ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவைக்கு திமுகவும் தள்ளிவிடப்பட்டிருக்கு. அட்லியை ஒப்பிடுறாரு சிவசங்கர், முன்னாள் அமைச்சர். அட்லியை ஒப்பிடுறாரு, நான் அட்லியும் பேசுவேன் சட்னியும் பேசுவேங்கிறார். ராஜ்மோகன் மறுநாள் சொல்றாரு, ஏங்க அவரு சினிமா துறையை விட்டு அரசியலுக்கு வந்து விட்டார், நீங்க எல்லாம் சினிமா துறைக்கு வந்துட்டீங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா முதல்வர் கடைசி நாள்ல மீண்டும் சினிமாவுக்கே வந்தது போன்ற செய்திகள் செய்கிறார். பட் எதிர்கட்சிகள் நன்றாக ஆக்கப்பூர்வமாக தான் செயல்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரைகளுமே அந்த வகையில அவங்களுடைய களமாடுதல் அறிக்கைகள், பொய்க்கால் குதிரை அரசுங்கிறார். போன ஆட்சியை பூரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடியா திமுக அரசின் வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த முறை பொய்க்கால் குதிரை அரசுங்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட அந்த குதிரை பேர விவகாரத்தை உள்ளெடுத்தது, பேசியது, எல்லா விஷயங்களையுமே திமுக ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. அதிமுகவுக்கு தேவை இருக்கு. நீங்க எதிர்கட்சி அரசியலை கடந்த காலங்கள்ல அண்ணாமலையிடம் பறி கொடுத்தது அதிமுக. இந்த முறை திமுக இருக்கு. திமுக தினந்தோறும் மக்களை சந்திக்கிற இயக்கம், தினந்தோறும் ஏதோ ஒரு செயல்பாட்டுகள்ல இருப்பாங்க. சோ அப்ப அதிமுக இன்னும் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றபடி எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாகத்தான் செயல்படுறாங்கன்னு பாக்குறேன். திமுக அதிமுகவை தாண்டி மற்ற கட்சிகள் அனைத்துமே விஜயோடு நட்புணர்வுல இருக்காங்க. அது நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கடந்த 2021 மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு இருக்கிற பொழுது இவ்வளவு ரிலேஷன்ஷிப் இல்ல, உறவுகள் இருந்தது.
அங்க இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு கூட உறவுகள் இருந்தது. ஆனா இந்த முறை எதிர்கட்சிகள்லையும் விஜய் அவர்கள் மீதான ஒரு ஈர்ப்புள்ளவர்கள் இருக்காங்களே. எதிர்கட்சி நான் சொல்றது அதிமுகல 4 பேர் 5 பேர் ராஜினாமா செய்து விட்டார்களே. அப்ப இங்க ஒரு கோட்டம் அவருக்கு ஓட்டே போட்டிருக்காங்களே. அப்ப இது புதிய அரசியல், தமிழ்நாடு அரசியலுக்கு. அப்ப அந்த எதிர்கட்சிகள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு விஜய் அரசியலின் முன்பாக இன்னும் போராட வேண்டியிருக்கும். மற்றபடி விஜய் அவர்களுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்குறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அவரே சொல்றாரு, விவசாயிகள் போராட்டம் எல்லாம் எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்கிறார். அப்ப விஜய் அவர்களுமே அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க. பட் ஆனா அதுல ஒரு திருத்தம் இருக்கு. எதிர்கட்சிகள் தூண்டல, இடதுசாரிகள் தான் போராட்டத்துல முன்ன நிக்கிறாங்க. விவசாய சங்கங்கள் அவங்களுக்கு தான் இருக்கு. நீங்க திமுக அதிமுக விவசாயிகள் அணி இருக்கு. விவசாய அணி மாவட்ட செயலாளர் இருப்பார். அவர் பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்றவரா இருப்பார். அவர் எங்க போய் விவசாயிகளை தெரியும்? அவருக்கு எத்தனை விவசாயிகளை போராட்டத்துக்கு கூட்டு வருவார்? இடதுசாரிகள் இருக்காங்க களத்துல. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இருக்கு அவங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சங்கத்துக்கு கட்டடம் இருக்கு. அங்க கூடி பேசுறாங்க, எனக்கு லோன் தள்ளுபடி ஆகலைங்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கூட்டணி கட்சிகளே பண்றாங்க, இடதுசாரிகள் போன்றவர்கள் பண்றாங்க. பட் திமுக ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள். அதிமுக உள்கட்சி குழப்பத்திலிருந்து மீண்டு இன்னும் வீரியமாக எதிர்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கும். ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அவசியம். ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அமைச்சர் ரமேஷ் அடிக்கடி சொல்லுவார், அடுத்த முறை அண்ணனை சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளே இல்லாத என்பார். எதிர்கட்சிகளே இல்லை என்றால் அதை விட ஜனநாயகத்துக்கு ஆபத்து எதுவும் இல்லை. எதிர்கட்சிகள் இருக்கணும். எதிர்கட்சிகள் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கணும், அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைக்கணும். அப்படியான ஒரு சூழல் இருந்தாலும் அது ஆரோக்கியமான அரசியல். விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி சுவாமி.